இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மதராசப்பட்டினத்தில் ஒரு பூக்கள் பூக்கும் தருணம்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான மெலடி. அது நீங்கள் எந்த வருஷம் எப்போனாலும் கேட்டே இருக்கலாம். பட் இப்போ எங்களுக்கு கொடுக்குற ஒரு இது என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் ஒரு பாட்டுக்கு வந்து ஒரு டீசர் ட்ரெய்லருங்கிறது வந்து அதோட ப்ரொமோஷன் மெட்டீரியல் ஒரு டைமிங்கில். முதல்லலாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு நியூஸ் பேப்பர் தான் பழைய காலங்களில், அது கூட இருக்காது. அதுக்கப்புறம் மாறி மாறி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து ஒரு பாட்டு ஹிட்டே ஆகணும். அந்த பாட்டு ஹிட் ஆகி அது வந்து அந்த தேட்டருக்குள்ள ஆட்களை கொண்டு வர அளவுக்கு அந்த பாட்டோடைய ஒரு வெற்றி இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்கன்னு நம்புகிறாங்க. அது உண்மையும் கூட. அந்த பாட்டு ஹிட்டும் ஆயிடுது. எவ்வளோ நாள் ஹிட் ஆகுதுன்னா அந்த படம் வந்து ஒரு மாதம் கழிச்சு அதை கேட்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அது மார்க்கெட்டுடைய தன்மை அதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுதானே கொடுக்க வேண்டியிருக்கு சார். இப்போ பழைய பாட்டு இப்போ பழைய மாதிரி மெலடி போட்டால் இப்போ ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். இப்போ புது படங்களில் பழைய பாட்டு தேவா சார் போட்டதோ இல்லை இதை வந்து வைக்கும்போது அந்த பாட்டெலாம் ஹிட் ஆகுது. அதுக்கு கேட்குற நியூ ஆடியன்ஸ் தானே கேட்குறாங்க, அவங்க ஹிட் பண்ணுறாங்களே. ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன் சார், இப்போ இங்கே தேவை என்னென்ன சார், ரீல்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு மேலே நீ எதுவுமே பேசாதங்கிறதான் மேட்ரு.